நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதுவும் தெய்வ நம்பிக்கை நம்மளை எப்போதுமே தாங்கி நிற்கும். வென் காட் இஸ் ஃபார் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ், இந்த மாதிரியான ஒரு வரியை பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் படிச்சிருப்போம். நம்மளை எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலுமே கடவுள் நம்மளோட இருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையே வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ள போதுமானது. இதுக்கு பல உதாரண கதைகளை நம்ம சொல்ல கேட்டிருப்போம். அப்படி ஒரு சம்பவம் தான் பிக் பாஸ் சீசன் 7ல் நடந்திருக்குது. அர்ச்சனா வைல்ட் கார்டு கண்டெஸ்டண்ட்டாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனப்போ அவங்க பெரும்பாலானவர்கள்னால எதிர்க்கப்பட்டாங்க. யார் எது சொன்னாலுமே உடஞ்சி போய் அழுறதையே வாடிக்கையாக வச்சுருந்தாங்க. அழுகையே அவங்க அடையாளமாகவும் இருந்துச்சு. ஆர்ஜே பிராவோ எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது தன்கிட்ட இருந்த ஒரு சின்ன ஜெபமாலை பிரேஸ்லெட்டை அர்ச்சனா கிட்ட கொடுத்து, இது மலேசியா 10 மலை முருகன் கோயிலில் வாங்கினது, இதை வச்சுக்கோ இந்த மாதிரியா சொல்லி கொடுத்துட்டு போனார். அர்ச்சனா அதைத்தான் நம்பி இருக்கிறாங்க. அந்த ஜெபமாலையை கையிலேயே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அர்ச்சனாவோட ஆட்டமே மாறிச்சு. பூனை போல எல்லாத்துக்குமே பதுங்கி பதுங்கி திரிஞ்ச அர்ச்சனா புலி போல சேர ஆரம்பித்தாங்க. அந்த ஜெபமாலையை கையில் வச்சுக்கிட்டு அவங்க புள்ளி கேங் அப்படிங்கிற மாதிரியா நம்ம எல்லாருமே கூப்பிட்டுட்டு இருந்த மாயாவோட கேங்கை தனியாளாக எதிர்கொண்டப்போ பார்வையாளர்கள் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆனாங்க. அதுக்கப்புறமும் அர்ச்சனா தொடர்ந்து தன் ஆவேசமான ஆட்டத்தை தான் காட்டினாங்க. கடைசி நாள் வரைக்குமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒதுக்குனப்போ கூட, கிண்டல் பண்ணப்போ கூட தளராமல் விளையாடி கோப்பையை வென்றிருக்கிறாங்க. போட்டியோட கடைசி வாரத்தில் எவிக்டான எல்லா போட்டியாளர்களுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. அப்போது பிராவோ ரகசியத்தை உடைச்சாரு. தான் தந்த அந்த ஜெபமாலை 10 மலை முருகன் கோயிலில் வாங்கினது கிடையாது, ஆனால் அது உன்னோட தைரியத்தை எப்படி உயர்த்திருக்குது பாத்தியா இந்த மாதிரியா கேட்டார். அவரோட திறமையான ஆட்டம் தான் வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் கிடையாது. இது போன்ற சின்ன விஷயங்கள்னால கிடைக்கிற பாசிட்டிவிட்டி பல நேரங்களில் நமக்கு உதவியாக இருந்திருக்கும். ஆட்ட மும்முரத்தில் பலருமே வந்துட்டு இதை ரொம்ப ஈஸியாக கடந்து போயிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா இயங்கின உளவியலும் ஆன்மீக நம்பிக்கையும் சாதாரணமானது கிடையாது. அர்ச்சனா உண்மையிலேயே அதை நம்பினாங்க. நம்பிக்கையை ஊன்றுகோலாக கொண்டு தைரியமாக எதிர்கொண்டாங்க. எங்கே நம்பிக்கை இருக்குதோ அங்கே தான் இறைவனோட அருளும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல உதாரணம். பலருக்குமே அர்ச்சனாவை போலவே தடுமாறுற நேரங்களில் பக்கபலமாக சின்ன நம்பிக்கையும் பாசிட்டிவிட்டியும் தேவைப்படுது. அது மனிதர்களா அப்படி இல்லைன்னா ஆன்மீகமோ நம்பிக்கையோட வாழ்வை எதிர்கொள்கிற வகையில் அதோட வீரியம் பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கண்டிப்பாக மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. ஸோ எனிவே அர்ச்சனா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டைட்டில் வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் அதுவும் போல் ஒரு வைல்ட் கார்டாக உள்ளே வந்த போட்டியாளர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. இது வந்துட்டு இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயம். ஸோ ஹிஸ்ட்ரி பிரேக் பண்ணியிருக்கிறாங்க அர்ச்சனா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு அர்ச்சனாவுக்காக அவங்களுடைய ரூலை பிரேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா கூட சொல்லப்படுது. பிகாஸ் கமல் சரே பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டாக உள்ளே வந்தவங்க டைட்டில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியா இதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் அவரே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சீசனில் அர்ச்சனாவுக்கு டைட்டில் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்களுமே இருக்க தான் செய்யுது. ஸோ எனவே இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.